எப்படி இருந்தது இந்த 2 நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே தங்களுடைய கடமையை செய்தாங்கன்னு நான் பார்க்குறேன். என்னுடைய முதற் பார்வை அது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட மாதிரி ஒரு மிக மூத்த அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் ஊங்கிறாரு. அதை அவர் கேட்குறாரு, இது என்ன இதை பதில் சொல்ல தெரிலன்னா உங்களுக்கு ஊவான்னு கேட்குறாரு. அதுக்கு யாரும் பதில் சொன்ன மாதிரி ஏன் காதில் கண்ணில் படலை. இல்லை நாங்கள் ஊன்னு சொல்லலைன்னு பதில் சொல்லியிருக்கலாம். இல்லை நான் அசம்பிளியில் இல்லை சார், கண்ணில்பட்ட டிவியை தான் பார்த்தேன். இல்லை ஊன்னு தான் நாங்கள் சொல்லுவோம், நீ கேட்ட கேள்வி யோகிதை அவ்வளவுதான் பாசிபிள். இந்த 2ம் சொல்லப்படலை. எனவே ஓரளவுக்கு கடமையை 2 பேரும் செய்தாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேரும். ஆனால் முடிவு என்ன, யார் ஸ்கோர் பண்ணதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதிர்கட்சி. காரணம் நான் சொன்ன இந்த ரீசன் பேக்ரவுண்ட். முதலமைச்சர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை, இல்லை சரியான அளவுக்கு அது ஏற்புடையதா அமையலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அவர் இப்போ சட்டசபையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, அவர் இவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறார். அதானியை பார்க்கல. யார் சொன்னால் இவர் பார்த்தாருன்னு அது பிரச்சனையானப்ப முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சந்திச்சார்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவர் சொன்ன பதில் ரொம்ப நேர்மையான பதில், கைதட்டி பாராட்டலாம். அண்ணாமலை தேதி ஒரு தேதி என்ன எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறது தான். ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் அதானியை திரு சபரீசன் சந்தித்தார், இவர் பார்த்தார்னு முதலமைச்சர் பார்த்தார்னு சொல்லலை. மற்றவங்களும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை. இல்லை திரு சபரீசன் பார்க்கல, இல்லை சபரீசன் அவர் ஏதாவது பார்த்துருப்பாரு, 1000 வேலை இருந்திருக்கலாம், என்னையே நியாயமான பதிலாக கூட இருக்கலாம். என் குடும்பத்தில் ஒருத்தர் பார்த்தா நான் பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது வரலை. அதனால் முதலமைச்சர் சொல்ல பதில் அப்படின்னு தான் நான் கருதுறேன். இதை விட ஒருவேளை தொடர்பு படுத்தி பேசுவதற்கான ஒரு பதிலாக இதை எடுத்துக்கலாமா? என்னை அவர் பார்க்கல, நானும் அவரை பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை முதலமைச்சர் சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேனா? நீங்கள் ஒரு திறமையுள்ள ஆங்கருங்கிறதுனால சொல்ல முடியுது. அவர் உங்களையும் என்னையும் விட வயதில் அனுபவத்தில் அரசியலில் மூத்தவர். அவர் என் சொந்தக்காரர் யாரையும் பார்க்கல, சார்பாக யாரையும் பார்க்கல, நான் யாரையும் பார்க்க சொல்லி அனுப்பலை. இவ்வளோ அதோட பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு சார். அதில் இவர் பார்த்தாருன்னு சொல்லலை. தயவு செஞ்சு குற்றச்சாட்டே என்ன, திரு சபரீசன் பார்த்தாரு இல்லையா உண்மையானு வெளியே வரணும். சரி, தப்பில்லை. அண்ணாமலையை கேட்கலாம், நீ தேதியெல்லாம் சொல்கிறியே காமின்னு, நியாயம். ஒரு எஃப்ஐஆர் நாளை காலில் போடுங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் உண்மை அறிவும் இது ஒன்று வச்சுருக்கு வாட்ஸ்அப்பை பற்றி. இது வாட்ஸ்அப்பில் இருக்குது, எதில் இருக்குது? யூடியூப்பில் இருக்குது. இந்த பார்த்ததாக சொன்னது, இதை உண்மை அறிஞ்சு சொல்லுங்களேன். அரசாங்கம் கண்டுபிடிச்சி ஒரு உண்மை அறியும் ஒரு கருவின்னு ஒன்று கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணுங்க சார். ஏன்னா இதுதான் யூடியூப்பில் தானே சார் இருக்குது. இது அண்ணாமலை என்கிட்ட சொல்லலை, உங்ககிட்டையும் சொல்லலை, யூடியூப்பில் இருக்குல்ல, கண்டுபிடிங்க. அவர் சொல்கிறது பொய்ன்னு சொல்லுங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஆப், அது ரொம்ப முயற்சியாக முடிஞ்சிருமே. அதில் இல்லை. இன்னொன்றுக்கு நான் இப்பயே சொல்லிட்டுமா, பிற அடுத்த ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த அடுத்தது சார், ஒரு அதிமுக எம்பியை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக சொல்கிறார், நான் அந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்து பேசினேன். நானும் இந்த ஸ்பீச்சை கேட்டேங்க. இந்த டங்ஸ்டன், இந்த கனிம வள சட்ட திருத்த மசோதா மீது மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுப்பது, இன்னும் கூட பளிச்சுன்னு சொல்லுவோமே, அதை ஆமாங்கிறார். அது சரி தப்புங்கிற பிரச்சனை இல்லை, நான் பேசினேன், அதை அவர் ஏற்றுக்கிறார், தவறில்லை. சரி, அவர் இந்த இடத்துக்கு மதுரையில் கொண்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க, பீகாருக்கு கொண்டு வரலாம், எங்கள்கிட்டலாம் இருக்குன்னு இது வார்த்தை சேர்த்துருந்தார்னால், ஏடிஎம்கே காரணம் ஊரை ஏமாத்துறீங்க, எப்படி அங்கே ஒன்று பேசுகிறீங்க இங்கே ஒன்று பேசுகிறீங்க கேட்கலாம். நானே கேட்பேன்,
ஏங்க ஒட்டுமொத்தமா நீங்க ஒப்புதல் கொடுக்கும்போது மதுரையில அமைக்க கூடாது, அதிகாரம் இல்ல சார், திருநெல்வேலியில அமைக்க மன்னிச்சுக்கங்க. கூடாது, இல்ல அரியலூர்ல அமைக்க கூடாதுன்னு சொல்லியா கேட்க முடியும்? மன்னிச்சுக்குங்க, அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொடுப்பது கொடுத்தாச்சுங்க. எங்க சார்? ஒரு நிமிஷம் சார். பொண்ணு பார்க்க ஜாதகம் கொடுக்கறது வேற, எந்த பொண்ணுங்கிறது வேற. இந்த வித்தியாசத்தை மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க நீ ஜாதகம் கொடுத்தியா ஜாதகம் கொடுத்தியா. நீங்க திருமணத்துக்கு ஒத்துக்குருவீங்க, ஆனா ஒன்னா போக கூடாது, இந்த வண்டியில போக கூடாது, அப்படி போக கூடாது. எந்த மாப்பிள்ளை அதுதான் பாயிண்ட். ஒன்னா போறது நம்ம இப்ப வரல, நம்ம 2 பேரும் நம்ம அனுபவங்களை சொல்லிக்கிட்டோம், தப்பு இல்லை. இல்ல ஆமா இருக்கட்டும். ஆனால் நான் என்ன ஜாதகம் கொடுத்த எப்போ ஒரு மாப்பிள்ளை பாருங்க, இல்லை பொண்ணு நான் சொன்னேன், அதனால் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் பெண் பார்க்க சொல்லி, உண்மை. ஆனால் என் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்துக்கிட்டு வா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, நான் சொன்னேன்னா இல்ல திருத்தம் இது எனக்கு புரியல. நீங்க எல்லாமே நீங்க எடுத்துக்கங்க, நீங்க சொல்வதற்கு நான் உடன்படுகிறேன். அதிகாரத்திற்கு அதான் அந்த அதிகாரத்தை சொல்றேன் நான். இல்ல சொல்வதற்கு உடன்படுகிறேன்ங்கிற வார்த்தை தப்பு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முழுமையா மத்திய அரசு அந்த ஏலத்திற்கான அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை இது தடுக்கும்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு தம்பிதுரை பேசுறாரா இல்லையா? அந்த மசோதாக்கு ஆதரவா தானே நிக்கிறாரு. நிறைவேறி சொல்றாரு, நிறைவேறி முழுமையா அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு போயிருச்சு. அப்ப மதுரையில எடுத்தா இல்ல மணப்பாறையில எடுத்தா இப்போ உங்ககிட்ட அதிகாரம், நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னு சொல்றேன், மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். உங்ககிட்ட அதிகாரம் இல்லாம நீ யாராட்டையோ கொடுத்துட்டா அந்தந்த ஊர்ல திருடிக்கிறாங்க, திருடா. இப்போ நீங்க சொன்னதுதான் நான் சொல்ற விளக்கம், அவ்வளவுதான் விளக்கம். என்னது தான் சார்? அதனால திருடாமல் பார்த்துக்கணுன்னா உங்ககிட்ட அதிகம் என்ன சார் தப்பு அதில்? அவர் எங்கள் ஊருக்கு கொண்டாந்து வைங்கன்னு சொன்னாரா சார்? தயவு செஞ்சு ஒரு அடிப்படை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். எப்படி பிப்ரவரியில் டெண்டர் ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க, அதான் இங்கிலீஷில் கேட்டாங்கல்ல சார். அது எத்தனை மாதம் ஆச்சுங்க? 10 மாதம் ஆச்சு. அதுக்கு அப்போ முதல்ல தயவு செஞ்சு கேட்குற மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி ஒப்பந்த புள்ளி டெண்டர் கால்ஃபார் பண்ணலான்னு அடித்து சொல்கிறேன் சார். பொறுப்பெடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன், அந்த எந்த ஏரியாவுக்கு இடணுமோ அந்த மாநில அரசுடைய கலெக்டர்கிட்ட கேட்பாங்க, எப்பா எவ்வளவு ஏக்கர், என்னென்ன சர்வே நம்பர் அதில் வருது, இந்த வில்லேஜை சொல்லுவாங்க, இந்த ஏரியான்னு சொல்கிறாங்கப்பா, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், இந்தந்த சர்வே நம்பரு இவ்வளவு, ஒவ்வொரு சர்வே நம்பரும் அவ்வளவு எஃப்எம்பியும் கொடு. ஒரு 1000 ஏக்கர்னா 1000 ஏக்கருக்கு எத்தனை எஃப்எம்பி வருது, எங்கே ஒரே வில்லேஜா 2 வில்லேஜா, இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கினால்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒப்பந்த புள்ளியோ டெண்டரோ எது வேணா நீங்க சொல்லுங்க. டங்ஸ்டன் இருக்குன்னு முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது கண்டுபிடிச்சு எப்படி முதல்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை விட்டுட்டீங்க. ஆமா சார், அதுக்கு நான் போகலை. ஏன்னா உங்க நாலேஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது செய்யலாம், அவங்களே மத்திய அரசாங்கமே கண்டுபிடிச்சிட முடியும். இது ஸ்டேட்டுக்கு தெரியாமல் உங்க கலெக்டரேட்டை கேட்டு வாங்க முடியாது. எவ்வளவு சர்வே நம்பர், எவ்வளவு ஏரியா, எவ்வளவு டெப்த்தில் போகணும் சார். 18 அடியில் போக முடியாது, 250 அடி ஒரு டெஸ்ட்டும் பண்ணணும் சார். சார் எப்போ நான் டெண்டர் விட முடியும்? எத்தனை அடின்னு தெரிஞ்சாதான் விட முடியும். ரொம்ப சிம்பிள், இது நாலேஜ், காமன் சென்ஸ். இது இதையெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு தான் அதுக்கு அவன் போகிறான். ரைட். சரி, அதுக்கு பிறகு 3/4 மணி நேரம் சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரியை வச்சுக்கிட்டு நம்ம முதலமைச்சர் பிஎம் கூட பேசினார்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அது இப்போ நடந்துச்சு. இது பிப்ரவரியில் ஒப்பந்த புள்ளியோ இல்லை, தப்புங்க, அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். 3/4 மணி நேரம் ஒரு பொது பேச்சு தான். சீஃப் செக்ரட்டரி பக்கத்தில் இருந்தார். அது பர்சனல்னு நான் அடுத்த 15 நிமிஷத்தை நான் பர்சனல்னு சொல்கிறேன். இந்த 45 நிமிஷம் இது ஒரு அவர் எங்களுக்கு வேண்டாங்க, விடக்கூடாதுங்க, அப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்கிறீங்க. அது செய்யாமல் சவுண்டை முந்தா நாள் விட்டீங்கன்னா மக்கள் என்ன யார் பேசுறது சரின்னு எடுத்துக்குவாங்க. ரைட். தமிழ் மொழி சொல்லுங்கள் சார். இந்த 5 வார்னிங் யாருக்கு யார் எப்போ கொடுத்தாங்க சார்? நானும் திருப்பி திருப்பி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். திரு துரைமுருகன் சொல்கிறார், டாம் பண்ணணும், மைக் போட்டு சொல்லணும் அந்த ஏரி கரையேற மக்கள்கிட்ட, இத்தனை மணிக்கு சொன்னோம். அது மட்டும் இல்லை,
இந்த ஸ்டேட் கவர்மெண்டுடைய ஒர்க்கு தான் அவங்கள கிடைச்ச சாமான்ஜட்டோட தூக்கிக்கிட்டு போய் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உட்கார வச்சுருக்கணும். அதெல்லாம் மத்திய அரசு பொறுப்பா? கணிக்கிறது இவ்வளவு பெருமழை பெய்யும்னு கணிக்கிறது மத்திய அரசு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு. சார் அது அதையும் பண்ணல. அதையும் உங்களை வச்சுக்கிட்டு தான் 1 மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபெயிலியர்னு நான் திருப்பி சொன்னேன். உங்களுக்கு நான் மாற்றி ராத்திரி ஒன்று டிஃபன் சாப்பிட்ட பிறகு மாற்றி பேசுறது கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்ன நீங்க மறந்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ரெக்கார்ட்ல இன்னைக்கு சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம். இப்ப வரும்போது மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அது டாபிக்கா? அத நீங்க சொன்னீங்கலனா தம்பி கொஞ்சம் இருங்க. நீங்க சொன்னீங்கலனா சார் கொஞ்சம் இருங்க சார். இருங்க மதியம். அது டாபிக்கா? தினோனா ஒருத்தர திட்டணும். என்னங்க இது உங்களை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். பாரபட்சமா திட்டுறீங்கன்னு கேக்குறாரு. ஏதுங்க இதுல பாரபட்சம்? அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை மாநில அரசுக்கு உண்டா இல்லையா? இருக்கு. என்ன செய்தீங்க? அவ்வளவுதான். 5 தடவை நீங்க சொல்றது அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இசி கிட்ட சொல்றதோ எஸ்சி கிட்ட சொல்றதோ தாசில்தார்கிட்ட சொல்றதோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் கத்துக்கிட்ட வரைக்கும் கிடையவே கிடையாது. எப்பா அந்த 18வது தெரு, 3வது தெரு, ராயர் தெரு, அகம்படியர் தெரு, நாடார் தெரு, இந்த 18 தெருவில் போயிடுவாயா தூக்கிப்பாங்க. அதுதான் சார் வார்னிங்னு எனக்கு தெரியும். அதிகாரிகள் அட்வைசரி, ஆங்கிலம் தெரியலன்னா நான் கற்றுக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டானா அது அட்வைசரி. மக்களுக்கு போகுமானால் வார்னிங். நான் ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த விஷயத்தில். தயவு செய்து எந்த வில்லேஜில் என்னைக்கு நான் அன்னைக்கே உங்களை கேட்டேன் சார், ஊத்தங்கரையில் 30 இப்போ நீங்கள் சொன்னீங்க அது 50 கரெக்ட். நான் என்ன சொன்னேன் சார், 30 தாண்டவுடனே இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ எடுத்து போட்டு பாருங்க சார், எனக்கு மறதியெல்லாம் கிடையாது. சொன்னீங்க ரைட். நீங்க கூட ஆமா, நீங்க கூட இல்ல இப்ப நீங்க நான் சொல்லல சார், இதெல்லாம் ஒரு நாள் திட்டி முடிச்சிட்டோனா நான் 2வது நாள் அவனே திட்ட மாட்டேன் எப்போதுமே. சொன்ன 30 சென்டிமீட்டர் நீங்க சொன்ன காரணம் கரெக்டு. நான் 2 வாரத்துக்கு முந்தைய சொல்லிட்டேன். அதை எப்போ ஊத்தங்கரையில் அங்கேருந்து வந்துச்சு, நீ சொல்றது தப்புன்னு சொல்லடா. அங்க 30 தாண்டின உடனேயே அது கூட ஒருத்தர் 300 வருஷத்துக்கு முந்தினாங்கன்னா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அந்த ஜோக்கு. ஆன பிறகு அதில் இங்கே கொண்டாந்து எங்கே வந்து முடியும் தெரியணும். தண்ணி ஒரு இடத்துல வர ஆரம்பித்தா எனக்கு தெரியாது சார், தெரியாது அவசியம் இல்லை, நான் சம்பளம் வாங்கலை. அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியணும் இந்த தண்ணி எந்த இடத்துல போய் நிற்கும், யாரை அடிச்சுக்கிட்டு போயிடுவான். தன்னுடைய உடைமைகள் மட்டுமல்ல, குழந்தை குட்டி எவ்வளவோ இருக்குது, ஆடு மாடு. அப்போ நான் அதை கணக்கு பார்த்து ஒரு அனுதாப கூட்டம் போட சொல்லலை. அதை செய்ய தவறியது மத்திய அரசு அல்ல, மாநில அரசு. ஓகே.